அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எப்பவுமே போல்டா இருப்போமா? அப்படின்னா கண்டிப்பா இல்ல. சம் டேஸ் வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும் மனசு. ஏதாச்சும் ஒண்ணு நெனச்சிட்டு மனச குழப்பிக்கிட்டே இருப்போம். சம்டைம்ஸ் சில பேர ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அப்படியான டைம்ல வந்து அவங்கள நெனச்சாலே தார தாரையா கண்ணீர் வரும். அந்த மாதிரி ஒரு டே தான் இன்னைக்கு. எப்பவுமே நம்ம ரியான்ஸ்வேர்ல என்னோட லைஃப் ஸ்டோரி, அதாவது நான் லைஃப்ல என்னதான் ஃபேஸ் பண்றேன், எங்கெல்லாம் போறேன், என்னெல்லாம் சாப்பிடுறேன், இந்த மாரி விஷயங்கள் தான் நான் உங்களோட இதுவரைக்குமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட உலகம் வந்து சின்னது தான். என்னோட பசங்க, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட ஷாப்பு, இந்த மாரி அவுட்டிங் அங்கங்க போறது அப்படித்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனாலும் எனக்கு நெறைய மறுபக்கங்களும் இருக்கு. நல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். நெறைய வியூஸ் போவும். ஆனா எப்படி தான் நான் வந்து பஸ்ல ஏத்தி விட்டேன்னா, என்னோட பிரச்சனையே ஃப்ளைட்ல வந்து இறங்கும். ஏதாச்சும் ஒரு டென்ஷன். ஹஸ்பண்ட் ஆனா அத வந்து அப்படியே தூள் தூளா ஆக்கிருவாங்க. அத இத யோசிக்காத அந்த மாரி. ஆனா இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட ரொம்ப மிஸ் பண்றேன். சம் டேஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாரி டே தான். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ணேன்னு தெரியல. நெறைய வீடியோஸ் இருக்கு. ஆனாலும் அத ஹேப்பியா சொல்ற அளவுக்கு மூட் இல்ல. 2 டேஸ் ஆச்சு வீடியோ ஷேர் பண்ணி. ஸோ எனக்காண்டி துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நெறைய மெசேஜஸ் என்னாச்சு 2 நாள் வீடியோ வரலன்னு சொல்லி, அத பார்க்கும்போதே அல்ஹம்துலில்லாஹ்ன்னு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதீங்க. எனக்காண்டி இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. உங்களோட வார்த்தைகள் தான் எனக்கு எனர்ஜி. என்னோட வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்காண்டி துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.